ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் எதை பற்றி சொல்லலாம்னு பார்த்தா, நான் இன்னைக்கு ஹென்னா தான் போட்டிருக்கேன். ஹேர் கலருக்காக எனக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க டையெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் நாளாக கொஞ்சம் ப்ராப்ளம். ஃபேஸ்லாம் இந்த இடம்லாம் கொஞ்சம் பிளாக்காக வந்துச்சு. அப்போ ஹேரும் எனக்கு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. நான் என்னதான் இருந்தாலும் நான் வீட்டிலேயே பேக்கு எது போட்டு பார்த்தாலும் இல்லை, இது ரொம்ப ஓவராக இருக்குது, நம்ம ஒரு டாக்டரை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் டாக்டரை போய் பார்த்தேன். டாக்டர் எனக்கு எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, அதனால அதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. அதோட ஹேருக்கு சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன மேடம் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. நான் டை அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் டையெல்லாம் அடிக்கக்கூடாது, எல்லாம் ஹெர்பல் கெமிக்கல், எந்த டையாக இருந்தாலும் நோ டை அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறது, அதனால என்னால் கொஞ்ச நாள் டை அடிக்க முடியல. அதனால் ஹென்னா கலரிங்க்கு நான் போட்டு நான் காட்டுறேன். ஹென்னாவில் பலவிதமாக ஹென்னா நம்ம போடலாம். நான் எப்படி ஹென்னா போட்டேன் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த ஹென்னா பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக ஆகாது. இப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கிரே ஹேர் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நரமுடி இப்போ தான் ஸ்டார்டிங் அப்படின்னா அவங்களாம் நீங்கள் டை யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இப்போ தான் கொஞ்சம் வருது அப்படின்னா அந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே இங்கே வரவங்களும் டையே யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் உங்களுக்கு ஹென்னாலாம் ஒத்துக்கும், மருதனத்தூளெல்லாம் ஒத்துக்கும் அப்படின்றப்ப நீங்கள் அதையே யூஸ் பண்ணலாம். ஏன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹென்னா எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேன். 3 ஸ்பூன் டீத்தூள் போட்டு நல்லா அதை நான் கொதிய வச்சுக்கிட்டேன். கிராம்பு ஒரு 5 எடுத்துக்கிட்டேன். அது ஹேரில் உள்ள ஃபங்கஸ் எல்லாம் சரி பண்ணும். அதனால நான் அரிப்பெல்லாம் இருந்தால் சரியாக்கும். பிரியாணி இலை எடுத்துக்கிட்டேன். இதை பேலீஃப்னு கூட சொல்லுவாங்க. இதோட ஆயில் முடி க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த பட்டையும் சேர்த்து நல்லா கொதிய வைக்கிறேன். இது கொதிய வைக்கிறப்பே நம்மளுக்கு இதில் ஆயில் வர மாதிரி மேலே மிதக்கும். அது வரைக்கும் நான் நல்லா கொதிய வச்சுக்கிறேன். இதோட நம்ம செம்பருத்தி பூ இலை எல்லாத்தையுமே மாய்ஸ்சரைசராகவும் சேர்த்து நல்லா நான் இதை கொதிய வச்சுக்கிறேன். இதை கொதிய வச்சு பாதி தண்ணி பாதியாக ஆனோன்னே இதை நல்லா நான் மூடிக்கிறேன். பாருங்கள், பூ கிடைச்சாலும் பூ போட்டுக்கோங்க, இலை கிடைச்சாலும் இலை போட்டுக்கோங்க. ஏன்னா என் வீட்டில் ரெண்டுமே இருக்கிறனால நான் ரெண்டுமே போட்டேன். இதை போட்டால் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அதை வடித்து அதை வேஸ்ட் ஆக்குனா லேடிஸ்க்கு பிடிக்காதில்ல, அதனால் மிக்சியில் போட்டு அதை நல்லா அரைச்சிட்டேன். இது மருதனத்தூள், இது கடுக்காத்தூள். நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட நீங்கள் லெமனும் ஒரு அரை லெமனும் புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி பாருங்கள், தலையில் நான் அப்ளை பண்ணிட்டேன். நான் அப்ளை பண்ணி அரை மணி நேரம், குறைஞ்சது ஒரு மணி நேரம் வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் வச்சுருந்தா ரொம்ப நல்லது. நான் 1 மணி நேரம் தான் வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணி காட்டுறேன். என் முடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் கையும் பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் செவந்துருச்சு. ஹென்னா பேக் போட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்தோடனே ஹேர் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி நான் நல்லா ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். முன்னெல்லாம் ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது, ட்ரை ஹேரில் தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ நம்ம ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா முடி நம்மளுக்கு கொட்டுற மாதிரி இருக்குது. அதனால நான் இந்த தடவை ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டுதா என்னான்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் ஆயில் நல்லா அப்ளை பண்ணி தான் நான் இன்றைக்கி நான் ஹென்னா பேக்கே போட்டேன். பாருங்கள் என் ஹேரில் எப்படி ஒட்டியிருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா என்னான்னு பாருங்கள். இப்போதான் கொஞ்சம் ஸ்டார்டிங்னா உங்களுக்கு நான் ஒரு ஐடியா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் நீங்கள் ஹென்னா ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இது மாதிரி கலருக்கு ஹென்னா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு இங்கே முன்னாடியெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நரைச்சி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மஸ்காரா இருப்பீங்களா, அதை கொஞ்சம் நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. டையை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. இந்த பியூட்டி ஃபீல்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் ரேஞ்சில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஹேருக்கு பார்த்தீங்கன்னா டையோ கலரிங்கோ எதுவுமே யூஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் இது மாதிரி ஹென்னா இது மாதிரி நேச்சுரல் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிரேமா நரசிம்மன் அப்படின்ற மேடத்தை தெரியுமா என்னன்னு தெரியல. எனக்கு அவங்கள ரொம்ப நல்லா தெரியும்.
பூர்ணிமா மேடம் கூட எங்கள் மீட்டிங்க்கு ஒரு தடவை வந்தப்போ சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி இந்த மேடம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இப்போ தான் கொஞ்ச நாள் அவங்கள சந்திக்க முடியல, அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. நீங்கள் யூடியூப்பில் அவங்கள போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாவே வரும், அவங்க வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச மேடம் பார்த்தீங்கன்னா பொன்னி மேக்கப் ஆர்டிஸ்ட் பொன்னி மேம்னு சொல்லுவாங்க, அவங்களும் பாருங்கள் இந்த டை இது மாதிரி யூஸ் பண்ணவே மாட்டாங்க, ஹென்னா தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குறப்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், அதையே நீங்கள் போட்டு போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அது மாதிரி ரொம்ப பேர்த்த சொல்லிகிட்டே போவேன், அவங்க அம்மா இந்த ஹென்னாலாம் யூஸ் பண்ணாதம்மா, கலர் ஒரு மாதிரி இருக்குது, பிளாக் கலர் யூஸ் பண்ணுமான்னு. முடியாத பட்சத்துக்கு என்ன பண்ணுறது, எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போனப்போ அது மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் நான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து டையை தள்ளி போடுங்க, இது மாதிரி ஹென்னா இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். கிரே ஹேர் வந்து ஸ்டார்டிங் ஆகுது அப்படின்னா இப்படி போட போட பாருங்கள் எனக்கே எப்படி இருக்குன்னு ஹேரெல்லாம் இவ்வளோ. இதுக்கு மேலே வந்து நீங்கள் உங்களுக்கு அவுரி ஒத்துக்குச்சு அப்படின்னா நீங்கள் இது மேலேயே அவுரி அப்ளை பண்ணலாம். அவுரி அப்ளை பண்ணால் வந்து சூப்பராக வந்து பிளாக் கலராக மாறிடும். சில பேர் இங்கே வந்தவங்களே என்கிட்ட சில பேர் சொல்கிறவங்களே என்ன சொன்னாங்க, அக்கா எனக்கு அவுரி ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு. என்னப்பா பண்ணுது, உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா உங்களுக்கு எப்படி என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் தலையெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்குக்கா, ஒரு மாதிரி இருக்குன்னு. அப்போ ஒத்துக்கலைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க. இதையே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் மேலே அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தால் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். எனக்கு பாருங்கள் இங்கே வந்து ஹேர் லாஸ் ஆகியிருந்துச்சு, இங்கே உங்களுக்கு தெரியுதா என்ன தெரியல, இந்த இடமெல்லாம் ஹேர் லாஸ் ஆகியிருந்துச்சு. இப்போ வந்து ஹேர் க்ரோத் வருது. அதனால் எனக்கே வந்து ஹேர் க்ரோத்லாம் கொஞ்சம் வரவும், அப்புறம் இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னே நல்லாவே ஒயிட் ஹேர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பிளாக்காக இருக்கிற மாதிரி எனக்கா ஃபீலிங். இந்த இடம் அதே மாதிரி இந்த இடம் எல்லாமே சரி, நம்ம வந்து கொஞ்ச நாளாக வந்து இந்த ஹென்னாவை யூஸ் பண்ணி பார்க்கலாம், அப்புறம் பையன்க திட்டுனா வேணா கலரிங் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்போதைக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு தான் இப்போ இது மாதிரி அப்ளை பண்ணேன். இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இதை நீங்களும் பார்த்து இதே மாதிரி யூஸ் பண்ணி பார்த்து நீங்களும் வந்து பயனடைங்க. உங்கள் முடியை நல்லா திக்காக சூப்பராக வால்யூமாக அழகாக வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.